நமஸ்தே. இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா பேப்பர் 1ல் தோஹை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கபீர் கே தோஹை பார்க்க போகிறோம். மீன்ஸ் கபீர் போயட் எழுதியிருக்க ஒரு 3 தோஹை பார்க்கலாம். ஓகே, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு தோஹை பாருங்கள். 5 பஹர் தண்டே கயா, 3 பஹர் கயா சோய், 1 பஹர் ஹரினா பின் மிருக்தி கேசே ஹோய். இப்போது நம்மளோட டே டு டே லைஃப்பை நீங்கள் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபில் நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்ருப்போம் இல்லையா. ரிமைனிங் ஹாஃபில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து தூங்கிட்டுருப்போம். கரெக்டாக? அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து 5 பார்ட்ஸ் ஆஃப் டேயில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், 3 பார்ட்ஸ் ஆஃப் டேயில் வந்து நம்ம தூங்கிட்டுருக்கோம். அதில் நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி டேயில் கூட நம்ம வந்து கடவுளை நினைக்காமலே இருக்கோம். இப்படி கடவுளை நினைக்காம இருந்தால் நம்மளுக்கு எப்படி முக்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து கடவுளையும் கொஞ்சம் நினைக்கணும், அப்போ தான் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு இந்த கபீர்ன்ற போயட் வந்து சொல்கிறாங்க. ஸோ 5 பஹர் அப்படின்னா 5 பார்ட்ஸாக. ஓகே, தண்டே கயா அப்படின்னா ஒர்க்ஸ்லேயே போகுது. 3 பஹர் அப்படின்னா 3 பார்ட்ஸாக. அதுவும் வந்து தூங்கியே நம்ம வந்து அதை ஃபுல்லாக அது பாஸ் ஆகணும் அந்த டைம். ஓகே, ஸோ சோய் அப்படின்னா தூங்குறதுன்னு அர்த்தம். ஏக் பஹர் ஹரினாம் பின், ஒரு பார்ட்ஸ்லேயுமே நம்ம வந்து கடவுளை நினைக்காமலே இருக்கோம். பின் அப்படின்னா நினைக்காமலே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்தி கிரேஸா ஹோய் அப்படின்னா இப்படி இருந்தால் நமக்கு எப்படி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மக்கிட்ட இந்த கபீர் வந்து போயிட்டு வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்க்கலாம். ரூக்கி சூக்கி காயக்கே தண்டா பானி பேவ் தேக்கே பராயி சுப்டி மத் லல்ஷாவே ஜீவ். இதில் என்ன அப்படின்னா, ரூக்கி சூக்கி காயக்கே அப்படின்னா நம்ம வந்து ரொட்டி கூட நம்ம சாப்பிட்ட தப்பில்லை. தண்டா பானி பேவ் அப்படின்னா கோல்டு வாட்டரை நம்ம டெய்லி குடித்தாலும் தப்பில்லை. தேக்கி பராயி சுப்டி, நம்ம வந்து நம்மளோட நெய்பர்ஸ் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, நம்ம வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மத் லல்ஷாவே ஜீவ் அப்படின்னா எல்லோரும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம், நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடியதை வச்சு நம்ம வந்து வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு இந்த கபீர் போயிட்டு வந்து நம்மளுக்கு இந்த தோகை மூலமாக சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் தோகை பார்க்கலாம். தீரே தீரே ரே மனா தீரே சபு குச் ஹோய், மாலை செஞ்சோ சோதண்டா கிருத்யு ஆயே ஃபல் ஹோய். இல்லை தீரே தீரே ரே மனா அப்படின்னா டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே போட்டோம். தீரே சபு குச் ஹோய் அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ஸ்லோவாக நடக்கிறது தப்பில்லை. மாலை செஞ்சோ சோதண்டா, மாலை செஞ்சோ அப்படின்னா ஒரு கார்டனர் வந்து எவ்வளோதான் ஒரு செடிக்கு 100 குடம் தண்ணி விட்டாலுமே கிருத்து ஆயே ஃபல் ஹோய், அந்த செடி வந்து எப்போ தான் வளரும் அப்படின்னா அதுக்கான நேரத்தில் தான் அந்த செடி வந்து வளரும், அப்புறமா நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் தரும் அப்படின்னு இதில் வந்து இந்த போயட் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. யார் இந்த போயட்டு? கபீர். ஓகே, அப்போது இந்த ஃபஸ்ட்டு தோகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டேயில் நம்மளுக்கு வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃபில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம், செகண்ட் ஹாஃபில் நம்ம வந்து தூங்குகிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் ஒரு பார்ட்டாச்சு நம்ம வந்து கடவுளை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொட்டி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கோல்டு வாட்டர் குடித்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்மளோட நெய்பர்ஸ் அப்படி வாழ்கிறாங்க இப்படி வாழ்கிறாங்க நம்ம அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னு கபீர் வந்து சொல்கிறாங்க. இந்த தோகையில் கபீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைம் வந்து ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, என்ன தான் ஒரு கார்டனர் வந்து 100 குடம் தண்ணி வந்து ஒரு செடிக்கு விட்டாலும் அந்த செடி அதுக்கான டைமில் தான் அது வந்து காய்க்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோன்னா நம்மளுக்கு சேர வேண்டிய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு டைமுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 தோகை இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.